வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோரும் ஃபோட்டோவில் தம்ப்லைன்லேயே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த தீபாவளி ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு அப்டேட் பண்ண வெளியிட்ருக்காங்க. அப்படின்ட்டு கேட்டிங்க அப்படின்னா, வரக்கூடிய 1/1/2026 முதல், ஓகேங்களா. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் 1/11/2025 இது வந்து நடைமுறையில் கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருப்பீங்களா குடும்ப தலைவிகளுக்கு அப்படின்னா, 5000 ரூபாய் உதவித்தொகை நம்ம வழங்க தமிழக அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. எதற்காக இந்த பரிசு தொகையை திடீர்னு அறிவித்தாங்க? இந்த ஸ்கீம் அப்டேட்டில் இதை கொண்டு வராங்க. இந்த 3 வகை அட்டைகளுக்கு மட்டுமே இது கிடைக்கும். ஸோ ஏன் அதுன்றதை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து வகை அட்டைதாரர்களுக்குமே இதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள் எந்தெந்த அட்டைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப என்பிஹெச்ஹெச், ஏஒய்ஒய், பிஒய்ஒய் இந்த வகையான வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து வகை அட்டைதாரர்களுக்குமே 5000 ரூபாயை பரிசு தொகையாக வழங்கலாம் அப்படின்ட்டு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குங்க. ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதியவராக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா, என்ன ஸ்கீம் அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன். வரும் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு, ஸோ 2026க்கான சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பாக ரேஷன் கார்டுகளுக்கு 5000 வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. நாட்டு மக்களுக்கு தீபாவளி அன்று பரிசு காத்திருந்தது. ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் சொன்னார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அதே போல் ஜிஎஸ்டி எல்லாத்துலேயுமே குறைச்சி விட்டார். ஸோ தீபாவளியும் முடிந்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த 5000 ரூபாயை யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஸ்கீம். இந்த பரிசு தொகைக்காக இந்த ஸ்கீம் கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் வரை தேவைப்படும் என்பதால் அதற்கான நிதி ஏற்பாட்டை தமிழக அரசு ஏற்படுத்தி கொள்ளுமாறு நிதித்துறைக்கு அரசு வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கடைகள் வாயிலாக 2.20 கோடி மக்களுக்கு அரிசி கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. வரும் 2026 சட்டசபை தேர்தலில் இன்னும் 7 மாதங்களே உள்ள நிலையில் இந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்து கொள்ள ஆளும் கட்சியான திமுக முடிவு செய்துள்ளது. இதற்காக பல்வேறு வாக்காளர்களை கவரும் வகையில் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவது. இதற்காக அதன் அடிப்படையில் வரும் பொங்கலுக்கு ரேஷன் கார்டு அட்டைதாரர்களுக்கு முழுவதற்குமே 5000 ரூபாயை வழங்கலாம் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டதுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டது போல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இது வரும் பொங்கலுக்குள்ளார இதற்குண்டான அப்டேட்டை கொடுத்துருவாங்க. 1/11/2025 முதல் இதற்கான டோக்கன்கள் அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதிரியான தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.